வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து பால் ரொட்டியோட வந்திருக்கிறேன். இந்த பால் ரொட்டி நான் ஏற்கனவே ஒரு ரெசிபி செய்திருக்கேன். இப்போ போகிற லிங்க் கிளிக் பண்ணின்னு சொன்னால் அந்த ரெசிபி வரும். இது வந்து ஒரே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறது. ஸோ இந்த பால் ரொட்டி எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதில் வந்து நான் பாதி தேங்காய், ஒரு சின்ன தேங்காய் உடைச்சு அதுலேருந்து பாதி தேங்காய் வந்து திருவி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் இந்த அரைவாசி தேங்காய் திருவிட்டேன். ஸோ தேங்காய் நான் திருவி எடுத்துருக்கேன். அரைவாசி தேங்காய் திருநூல் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன். 100 கிராம் தேங்காய் பூ இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து கிரைண்டரில் போட்டு, ஸோ இதில் வந்து நான் தேங்காய் பூ போட்டிருக்கேன். 100 கிராம் தேங்காய் பூ இந்த கிரைண்டரில் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஸோ இதில் வந்து 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது, சுடு தண்ணி. இப்போ இதை விட்டு, ஸோ ஆக்சுவலி சாரி, நான் விட்ட 60 மில்லிலிட்டர் காணாது. ஸோ இன்னொரு 60 மில்லிலிட்டர் எல்லாட்டிக்கு 1/4 கப். ஸோ டோட்டலாக வந்து 120 மில்லிலிட்டர் இதில் தண்ணி விடுறேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இதில் வந்து நான் தேங்காய் பூ அரைச்சிட்டு கீழே ஒரு பவுல் வச்சு அதுக்கு மேலே வடி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து புளிஞ்செடுப்போம் இந்த பாலை. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை நல்லா புளிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ திருப்பி வந்து இருக்கிற புளிஞ்சு வச்ச பூ வந்து இதில் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு 60 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை விட்டுட்டு இதில் இன்னொரு 60 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது, இதையும் விடுங்க. ஸோ எல்லாமே வந்து இதில் இன்னொரு 120 மில்லிலிட்டர் விட்டுருக்கிறேன். ஸோ டோட்டலியாக வந்து 240 மில்லிலிட்டர் தண்ணி விட்டுருக்கிறேன். இது வந்து பாலை வந்து புளிஞ்செடுக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து அரைச்செடுப்போம். ஸோ இதையும் வந்து நல்லா அரைச்செடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் போட்டு வடிச்செடுப்போம். ஸோ இதையும் புளிஞ்செடுப்போம் நல்லா. ஸோ இந்த இருக்கு, இந்த பாலை வந்து புளிஞ்சு எடுத்திருக்கிறேன். முதலாம் பாலும் 2ஆம் பாலும் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே வந்து நான் புளிஞ்செடுத்துல வந்து 245 மில்லிலிட்டர் பால் வந்திருக்குது. இதில் வந்து 1.5 கப் வெள்ளைப்பச்சை அரிசி, எல்லாட்டிக்கு 315 கிராம் வெள்ளைப்பச்சை அரிசி எடுத்து இதை 2.5 மணி நேரம் ஊற வச்சு வடிய வச்சு காய வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து கிரைண்டரில் போட்டு இதை அரைச்செடுக்கணும். ஸோ இப்போ இதை கிரைண்டரில் போட்டு அரைச்செடுப்போம். ஆனால் இதை வந்து பட்டை அரைச்சிடாதீங்க, இதுலேருந்து குருணி எடுக்கும். ஸோ இதில் அரைவாசி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து அரைச்செடுப்போம். ஆனால் பட்டை அரைக்காதீங்கோ, ஒரு அளவுக்கு நறுவல் அரைச்செடுக்கணும், வேண்டாம் குருணி எடுக்கணும் இதிலேருந்து. ஸோ இப்போ இதில் வந்து பின்னரை வச்சிருக்கிறேன். கீழே ஒரு டிஷ் வச்சிருக்கிறேன். இந்த இதில் வந்து அந்த அரைவாசியை அரைச்சிருக்கிறேன். ஆனால் நான் ஆகலும் பட்டை அரைச்செடுக்கல, நறுவலாக ஒரு அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இதை அரைச்சு. இப்போ இதை இதில் போடுங்க ஒரு தட்டில். ஸோ மிச்சம் இருக்கிற இந்த வெள்ளை பச்சரிசியையும் போட்டு அரைப்போம். ஸோ மிச்ச அரைவாசியும் போட்டிருக்கேன். இப்போ இதையும் வந்து அரைச்செடுக்க போகிறேன். பட்டை அரைக்காதீங்கோ. ஸோ மிச்ச அரைவாசியும் அரைச்சிட்டேன். இதையும் வந்து நான் பட்டை அரைச்செடுக்கல, இந்த ஒரு அளவுக்கு நறுவல் எடுத்திருக்கிறேன். குருணி எடுத்த பிறகு இப்போ இந்த பட்டை இதை அரைச்செடுக்கணும். ஸோ ஆக்சுவலி நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து சின்ன கண்ணுள்ள அரிதட்டில் இருக்கு போட்டிருக்கிறேன். இப்போ இதை வந்து அரைச்செடுப்போம். நல்லா தேய்ச்சி இதை அரைச்சிடுங்க. இதை வந்து நல்லா அரைச்சிடுங்க, இந்த மாவும் இல்லாத அளவுக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் குருணியை வந்து கொளிச்செடுக்கணும். ஸோ இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த குருணியை வந்து கொளிச்செடுப்போம். ஸோ இந்த இருக்கு இந்த மா. ஸோ இந்த சுலகில் வந்து இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிற குருணியை இதில் போடுங்க. பெரிய குருணி நாங்கள் அந்த சுலகிலேருந்து இப்படி கொளிச்சு எடுக்க சின்ன குருணி முன்னுக்கு வரும், பெரிய குருணி வந்து பின்னுக்கு போகும். ஸோ இப்போ இதை வந்து கொளிச்செடுப்போம். இந்த அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் சின்ன குருணி வந்து முன்னுக்கு வந்திருக்கு. இது வந்து பின்னுக்கு இருக்கிற பெரிய குருணி.
ஸோ இந்த இருக்கு, இதில் இருக்கு half a cup இருக்குது இந்த மெஷர்மெண்ட் கப். ஸோ இதில் இருந்து நான் அரைவாசி நான் பிரம்பா எடுக்க போகிறேன். இந்த இருக்கு சின்ன குருணி. இதில் வந்து அரை கப் எடுத்திருக்கிறேன். முதல்ல அரைச்சு மாவுல வந்து முதலாம் எடுத்த குருணி வந்து சின்ன குருணி வந்து இந்த இப்படி இருக்க இந்த மெஷர்மெண்ட் கப் half a cup 1 டேபிள் ஸ்பூனும் எடுத்திருக்கிறேன். எல்லாத்துக்கு 93 கிராம் குருணி எடுத்திருக்கிறேன். 93 கிராம்ஸ் குருணி எல்லாத்துக்கு half a கப்பும் 1 டேபிள் ஸ்பூன் பிடிச்சு சின்ன குருணி எடுத்திருக்கிறேன். ஸோ நான் வந்து கொளிச்சு குருணி எல்லாம் எடுத்துட்டேன். அந்த குருணி எடுத்த அப்புறம் இதில் இருக்கு பெரிய குருணி. இப்போ இதை வந்து போட்டு அரைச்சு எடுப்போம். ஸோ தேவையான குருணி எடுத்துட்டு நான் மிச்சத்தை போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை அரைச்சு எடுப்போம். இந்த இருக்கு நான் இப்போ அரைச்சிருக்கேன். இதில் இவ்வளோ குருணி மிஞ்சி இருக்கு. இப்போ நான் இதை திரும்பி கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். இதில் வந்து மிச்ச குருணியை போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சு பட்டா இதை அரைச்சு எடுப்போம். இருக்கிற மிச்ச குருணியை போட்டு அரைச்சிருக்கேன். இதையும் அரைச்சு எடுப்போம். இந்த இவ்வளோ தான் குருணி மிஞ்சி இருக்கு. இது தேவையில்லை, இதை டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாவு வந்து நான் அரைச்சு நல்ல பவுடராக அரைச்சிருக்கிறேன். நான் வந்து 315 கிராம் வெள்ளைப்பச்சை அரிசி ஊற போட்டு நான் அரைச்சதுல வந்து இதுல மாவு வந்திருக்கு 293 கிராம் வந்திருக்கு. 293 கிராம் மா அதுல வந்து அரைச்சிருக்கு. குருணி வந்து 93 கிராம் முதலாம் தரம் அரைச்சல வந்து பிழைச்செடுத்து வந்த குருணி வந்து 93 கிராம்ஸ் இதுல வந்திருக்குது. ஸோ இதுல 293 கிராம்ஸ் மா வந்திருக்கு. இதுல வந்து 93 கிராம் சின்ன நான் வந்து கொளிச்செடுத்த குருணி வந்திருக்குது. இதுல வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு இருக்கு. இப்போ இந்த உப்பை போடுங்க. இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் எள் இருக்கு. இந்த எள்ளையும் இதுல போடுங்க. போட்டுட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் நீங்க இந்த பாலை வந்து காய்ச்சணும். ஓகே, இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாலை வந்து நான் காய்ச்சி எடுப்போம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு நான் புளிஞ்சு வச்சு தேங்காய் பால் இருக்கு. இப்போ இதுல விட்டு இதை நாங்கள் காய்ச்சி எடுக்கணும். ஸோ இதை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த அப்படி கொதிச்சு கொண்டு வருது. 2-3 நிமிஷம் இதை வந்து கிண்டி கொண்டுருங்கோ. மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்கோ. 4 நிமிஷம் வந்து கை விடாமல் அப்படி கிளறி இந்த பாலை வந்து கொதிக்க விட்டுருக்கிறேன். இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இந்த இருக்கு இந்த பாலை வந்து நான் காய்ச்சிட்டேன். ஸோ நல்லா சூடா இருக்குது. இப்படி கிளக்கி இதை வந்து இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி இதை குழைச்சி எடுப்போம். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் போடுவோம் பால். கொஞ்சம் பால் விட்டு இதை குழைச்சிட்டு இப்போ இது அந்த குருணி இருக்குல்ல, இந்த குருணியை கொஞ்சம் வந்து சேர்ப்போம். ஸோ இதில் 93 கிராம் குருணி இருக்கு. ஒரு கொஞ்சம் அரைவாசி குருணியை போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்படிதான் எங்களோட அம்மம்மா செய்கிறவா பால் ரொட்டி. கொஞ்சம் இதில் பால் கொஞ்சம் சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இருக்கிற மிச்ச குருணியையும் சேருங்க. இதை நல்லா கிண்டி எடுப்போம். ஸோ இப்போ கையால் வந்து இதை நல்லா பிசைஞ்சு எடுப்போம். ஸோ இன்னும் ஒரு சொட்டு பால் சேர்க்குறேன், நிறைய இல்லை. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்குறேன். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் பால் விடுறேன். நீங்கள் குழைக்க தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் டோன்ட் வரி, ஏன்னா அந்த குருணி எல்லாம் போட்டபடியாக அது தண்ணியை இழுக்கும். ஸோ நான் 235 மில்லிலிட்டர் பாலில் வந்து நான் வந்து ஒரு 220 மில்லிலிட்டர் தான் இது பால் விட்டுருக்கேன் நான் காய்ச்சி வச்சது. இப்போ இதை நல்ல வடியாக பிசைஞ்சு எடுங்க. ஸோ பேசிக்கலி நீட் பண்ணுறது. ஸோ இதை நான் நல்ல வடிவாக குழைச்சி பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு சின்ன பவுலில் வந்து சின்ன ஒரு சட்டியில் வந்து இறக்கி வச்சுட்டு பொறுக்கி வரையும் மூடி வைக்கணும். ஸோ இப்போ இதை நான் குழைச்சிட்டேன். ஸோ அந்த பால் ரொட்டி பொரிக்கிறதுக்கு நான் இதில் வந்து மீடியம் ஹீட்டில் வந்து அடுப்பை வச்சுக்கொண்டு எண்ணெய் வச்சிருக்கிறேன். சரியான டெம்பரேச்சருக்கு எண்ணெய் கோச்சிட்டுருந்தா இப்படி ஒரு ஸ்டிக் கலர் ஈக்கல் எடுத்து
இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இப்படி பபிள்ஸ் வருதெல்லாம் இப்படி பபிள்ஸ் வரைக்கும் இது பெர்ஃபெக்டான டெம்பரேச்சர் இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து நான் ஒரு வாழையில எடுத்து அதுக்கு மேலே வந்து எண்ணெய் பூசி இருக்கிறேன். என் கைக்கு வந்து எண்ணெய் பூசி இருக்கிறேன். ஒரு கொஞ்சம் மா எடுத்து இதை நல்லா உருட்டி போட்டு இப்படி உருட்டி கொஞ்சமாக தட்டிட்டு இந்த நான் எடுத்திருக்க வாழை இலையில வந்து தட்டி எடுங்கோ. வாழை இலை இல்லாட்டிக்கு கூட வாழை இலை இல்லாட்டிக்கு நீங்கள் பிளாஸ்டிக் கிராப் போட்டு செய்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஆயிலுக்கு போடுறதுக்கு எண்ணெய்க்குல. இப்போ இதை எடுத்து இந்த எண்ணெயில் போடுங்க. உடனே வந்து எண்ணெயை வந்து எத்தி விட்டீங்கன்னா தான் ஊதி வரும், பொங்கி வரும். ஹீட்டை வந்து கூட வச்சுறாங்க. கோல்டன் ப்ரௌன் வரையும் இதை பொரிச்செடுப்போம். ஸோ அதே மாதிரி இன்னொன்று எடுத்துருக்கிறேன். எடுத்து உங்களோட அடிக்கையால் அமர்த்தி விடுங்கோ. எடுத்துட்டு இப்போ இதை வந்து இந்த எண்ணெயில் போடுவோம். எண்ணெயில் போட்டுட்டு உடனே வந்து இந்த எண்ணெயில் வந்து எத்தி விடுங்க. அப்போ தான் பொங்கி வரும். இந்த நல்லா பொங்கி வந்திருக்குது. ஸோ முதல் போட்டது வந்து நல்லா லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுது. கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ இதை இறக்கி எடுப்போம். ஸோ நான் ரெண்டாவது போட்டது வந்து பொரிஞ்சிட்டுது. ஸோ இதுதான் இந்த பால் ரொட்டி. இது செய்து முடிஞ்சுது. நல்ல பெர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வந்திருக்கு. ஸோ இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் ரொட்டியெல்லாம் செய்து முடிஞ்சுது. சூப்பராக இருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.